வணக்கம். இன்னைக்கு நாம வெறும் தகவல்களை மட்டும் பார்க்க போறதில்ல, ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம 80s 90s காலத்து கிராமத்து நினைவுகள், அந்த அரையாண்டு கோடை விடுமுறை கொண்டாட்டங்கள், அத பத்தி தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல ரொம்ப ஆழமா பேச போறோம். கொஞ்சம் கண்ணை மூடி அந்த பொன்னான நாட்களை நினைச்சு பாருங்களேன். எந்த கவலையும் இல்லாத சுதந்திரம், கட்டுப்பாடுகள் இல்லாத அந்த தூய்மையான நாட்கள். இப்ப இருக்கிற இந்த சிட்டி டிராஃபிக் இரைச்சலுக்கு நடுவுல நம்ம தொலைச்ச அந்த பழைய வாழ்க்கைய மீண்டும் ஒரு தடவை திரும்பி பார்க்க போறோம். என்ன அந்த பழைய நினைவுகளுக்குள்ள போக ரெடியா இருக்கீங்களா? இப்போ இந்த இது வெறும் ஒரு வார்த்தை இல்லைங்க. இப்போலாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல அந்த 90s கிராமத்து நினைவுகளை ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோக்களை பார்க்கும்போது நம்மள அறியாமலேயே நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு பெருமூச்சு வரும் பாத்தீங்களா? அதுதான் இது. வருஷக்கணக்கா நம்ம மனசுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த நினைவுகள் டக்குன்னு ஸ்க்ரீன்ல ஒரு அழகான கிராமத்து காட்சியா வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவோம்ல. அந்த ஏக்கத்தோட சவுண்டு தான் இந்த நம்ம என்னதான் பெரிய வேலையில இருந்தாலும் நம்மள அறியாமலேயே அந்த சின்ன வயசுக்கு திரும்ப போக துடிக்கிற அந்த மனநிலையை தான் நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். சரி, மண் வாசனை மாதிரியான பேஜஸ்ல இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த வீடியோக்களோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 80s மெமரிஸ், 90s மெமரிஸ், அப்புறம் அந்த வில்லேஜ் லைஃப், இதெல்லாம் சும்மா பேருக்கு போடுற ஹேஷ்டேக்ஸ் கிடையாது. பல லட்சம் மக்களை அவங்களோட அந்த தொலைஞ்சு போன குழந்தை பருவத்துக்கே கையை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு டிஜிட்டல் பாலம்னே சொல்லலாம். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வாழ்ந்து முடிச்ச அந்த ஒரிஜினல் கிராமத்து வாழ்க்கைய அப்படியே தத்ரூபமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஏன் இதுக்கு இவ்ளோ ரீச் தெரியுமா? சிம்பிள். மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன நினைவுகள் தான் நம்மள இன்னமும் மனுஷங்களா ஃபீல் பண்ண வைக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட உலகம்? ஒரு பக்கம் ஸ்மார்ட் போன் வெளிச்சத்துல 4 செவுத்துக்குள்ள நாம முடங்கி கிடக்கிற ஒரு ஸ்கிரீன் டைம் லைஃப். ஆனா இன்னொரு பக்கம் எந்த டெக்னாலஜியும் இல்லாத, கவலையே இல்லாத, இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த அந்த 80s 90s கிரீன் டைம் லைஃப். இதான் உண்மையான முரண்பாடு. செல்போன் நம்ம கைகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைகள்ல நிஜமான உறவுகளும் ஈர மண்ணும் மட்டும்தாங்க இருந்துச்சு. இந்த 2 லைஃப் ஸ்டைலுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு நிறைய வசதிகள் வந்திருக்கலாம், ஆனா அந்த நிம்மதியான வாழ்க்கையை நாம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்னு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? இதெல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்குன்னா அதுதான் நம்ம அரையாண்டு விடுமுறை, அப்புறம் அந்த சம்மர் ஹாலிடேஸ். இது சும்மா ஸ்கூலுக்கு லீவ் விடுற நாட்கள் மட்டும் கிடையாதுங்க. பெரியம்மா, சின்னம்மா, அத்தை, மாமா பசங்கன்னு மொத்த பட்டாளமும் தாத்தா பாட்டி வீட்டுல ஒண்ணு கூடுற ஒரு பெரிய திருவிழா அது. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தனி உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். எந்த ரூல்ஸும் கிடையாது. எப்பவும் பாரு ஒரே கலகலப்பான பேச்சு, சண்டை, அப்புறம் சேர்ந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறது, இதுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த நாட்களோட கதகதப்பும் அந்த நெருக்கமான குடும்ப பிணைப்பும் இன்னைக்கு நினைச்சா கூட நம்ம கண்ணில் ஒரு சின்ன ஆனந்த கண்ணீரை வரவழைக்க செஞ்சிரும் நிச்சயமா. சரி, அந்த காலத்துல ஒரு கிராமத்து நாளோட தொடக்கம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன்ல அலாரம் வச்சு அடிச்சு பிடிச்சு எந்திரிக்கிற அவசரம்லாம் அப்போ கிடையாது. விடியற்காலையில தூரத்துல எங்கேயோ ஒரு கோயில்ல கேட்கிற அந்த மணி ஓசையும் மரங்கள்ல இருந்து வர்ற பறவைகளோட சத்தமும் தான் நம்மள ரொம்ப சாஃப்டா எழுப்பி விடும். முகம் கழுவுன உடனே பனி கூட விலகாத அந்த செம்மண் ரோட்டுல எந்த பயமும் இல்லாம சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுத்துவோம் பாருங்க. ஆஹா! அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து ஆத்துலையும் குளத்துலையும் குதிச்சு கண்ணு சிவக்கிற வரைக்கும் தண்ணியில கிடக்கிற அந்த சுகம் இருக்க, அது வெறும் ருட்டீன் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு செலிப்ரேஷன் தான். அப்படியே வெயில் உச்சிக்கு வர்ற அந்த மதிய நேரத்தை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க. வெயில் அடிக்கிறதே தெரியாம புழுதி மண்ணுல பம்பரம், கோழிக்குண்டு, கபடின்னு அசரவே இல்லாம விளையாண்ட நாட்கள் அது. பசி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? நேரா கொல்லப்புறத்துக்கு ஓடி மாமரத்துல போட்டி போட்டு ஏறி சுட சுட மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படியே சாயங்காலமா திண்ணியில உட்காந்து இளப்பாரும் போது பாட்டி செஞ்சு கொடுக்குற முறுக்கு, கடலை மிட்டாயை பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே தூரத்துல ஏதோ ஒரு வீட்டுல ஓடுற பழைய பெட்டி ரேடியோ பாட்டு கேட்கறப்போ அப்படியே காத்தோட காத்தா அந்த பாட்டு வந்து நம்ம காதுல விழும் பாருங்க. நிஜமாவே அது ஒரு தனி உலகம்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நேரம் போக போக அந்த ஊரோட ஈவினிங் டைம் எப்படி சினிமாட்டிக்கா மாறுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? கரெக்டா அந்த சன்செட் டைம்ல மாடு, கண்ணுக்குட்டி எல்லாம் கழுத்து மணி கணீர் கணீர்னு சத்தம் கேட்க புழுதி பறக்க மெதுவா வீடு திரும்பும். இருட்ட ஆரம்பிக்கும் போது தெருவுல இருக்கிற அந்த மஞ்சள் பல்பு ஒன்னொன்னா எரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நைட் ஆனதும் ஊரே களைகட்டிடும். கோயில் திருவிழால நாதஸ்வரம், மேல சொத்தம்னு ஆரம்பிச்சு பனையோலையில சுருட்டின கடலை, பஞ்சு மிட்டாய், பலூன் விற்கிறவங்கன்னு அந்த மொத்த இடமுமே ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல ஒரு கலர்ஃபுல்லான படக்காட்சி மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி விரியும். அந்த அவ்வளோ பெரிய சந்தோஷமான நாளோட முடிவுல பாத்தீங்கன்னா ஊரே அடங்கி ஒரு ஆழமான அமைதி வந்துடும். பின்னணியில அந்த சுவர் கோழியோட சத்தம், அப்பப்போ வீசுற குளிர்ந்த காத்து, தூரத்துல பெய்கிற லேசான மழையோட சத்தம், இதெல்லாம் கேட்கும்போது கரண்ட் இல்லாத அந்த நேரங்கள்ல கூட எவ்வளோ நிம்மதி இருந்துச்சு. முற்றத்துல ஒரு பாயை போட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா நிலா வெளிச்சத்துல நட்சத்திரங்களுக்கு கீழே வட்டமா உட்காந்து பேசுவோம். பழைய கதைகள், ஊர் நடப்புன்னு போய்கிட்டு இருக்கிற அந்த பேச்சுல அன்பை தவிர வேற எதுவுமே இருக்காது.
டிவியோ இன்டர்நெட்டோ எந்த டிஜிட்டல் ஸ்கிரீனும் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அந்த அமைதியான நைட் டைம்ல தாங்க நிஜமான மனுஷ பிணைப்பு இருந்துச்சு. இப்போ நாம நம்மளோட வேர்கள பத்தியும் நம்ம விட்டுட்டு வந்த அந்த சிம்பிளான சந்தோஷங்கள பத்தியும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும். மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களையே ஒரு நிமிஷம் நிப்பாட்டி கேட்டுக்கோங்க. எந்த டென்ஷனும் இல்லாம, எந்த டெக்னாலஜியும் இல்லாம, உங்களை சுத்தி எந்த தனிமையும் இல்லாம ஒரு உண்மையான மண் வாசனைய நீங்க கடைசியா எப்போ முழுசா ஃபீல் பண்ணீங்க? காலங்கள் மாறலாம், ஆனா அந்த பழைய நினைவுகள் எப்பவுமே நம்ம மனசை விட்டு போகாது. அந்த இனிமையான நினைவுகளை இன்னைக்கு கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. கண்டிப்பா அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட சந்திக்கலாம்.